அவங்க நம்மளோட டெக்னாலஜிக்கலி அட்வான்ஸ் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். அது நம்மளுடைய தேவைக்கு எப்படி பயன்படுத்திக்கலான்றதும் நம்ம புரிஞ்சுக்கணும். இன்னொன்று, அவங்க கிட்ட நம்மளால பிளஃப் பண்ணவே முடியாது அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். எஜுகேஷன் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம ஒரு காலத்தில் ப்ராமிஸ் பண்ண எந்த விஷயத்தையுமே நம்மளால இந்த ஜென்ரேஷனால டெலிவர் பண்ண முடியல. யாருமே இன்னைக்கு படிச்சுட்டு வர பசங்க அவங்க படிச்சுட்டு வர விஷயத்துக்கு தான் வேலை செய்ய போகிறாங்க அப்படின்றது கிடையாது அப்படின்ற ஒரு இடத்துக்கு வந்துட்டாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க எந்த இடத்துக்கு வேணால் ஜாபை ஸ்விட்ச் பண்ணலாம் அப்படின்ற ரோல்லையும் இருக்காங்க. நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சார் கூட பேசிட்டு இருந்தோம். இந்த 20 to 25,000 சேலரி இருக்கு இல்லைங்களா, 15 to 25,000 சேலரி, இது ரொம்ப ட்ரிக்கியான சேலரி ரேட். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு என்ட்ரி லெவல் எக்ஸிக்யூட்டிவ்க்கும் நம்ம இதுதான் பே பண்ணுவோம். ஸ்விக்கி, ஜொமேட்டோ எம்ப்ளாயிஸும் இதே தான் ஏர்ன் பண்ணுறாங்க. ஆனால் அவங்களுக்கு என்ன தெரியாது அப்படின்னா, என்னுடைய ஆர்கனைசேஷனில் க்ரோத் இருக்கும். இன்னைக்கு 25,000 இருக்க சம்பளம் நாளைக்கு 75,000 மாறலாம். ஆனால் ஜொமேட்டோவில் நீங்கள் அதே 25,000 தான் 10 வருஷம் ஆனாலும் சம்பாதிக்க முடியுன்றது அவங்களுக்கு தெரியாது.